முருகன்றது யாரு? பெரும்பான்மையான மக்களால தமிழ் கடவுள்னு இன்றளவும் போற்றி வழிபட்டுட்டு வருபவர் தான் முருகன். இவருக்கு அடையாளங்களா 6 முகம், 12 கை, அறுபடை வீடு, அந்த ஒரு வீட்டுக்குமான சிறப்பம்சங்கள், சிவனோட நெற்றிக்கண்ல இருந்து தோன்றியவர், வாகனமாக மயிலையும், கொடியில சேவலையும், கையில வேலையும், இது போன்ற எல்லாத்தையுமே அடையாளங்களா வச்சிருக்கிறவர் தான் முருகன். முருகனோட வாகனம்னு சொல்லப்படுறது உண்மையிலேயே ஒரு உயிருள்ள மயிலா இல்ல சூத்திரங்களால உருவாக்கப்பட்ட ஒரு வாகனமா? சிவனோட நெற்றிக்கண்ல இருந்து தோன்றியவர் தான் முருகனா இல்ல பழம்பெரும் நூல்கள்ல குறிப்பிட்டிருக்கிற மாதிரி அவர் ஒரு பௌத்த அரசனா? வாங்க இந்த வீடியோல முருகன் பற்றிய முரண்கள் என்னன்னு பார்க்கலாம். வைதிக கதைகள்ல சூரபதுமன்ற அசுரனை வதம் செய்யறதுக்காக தோன்றியவர் தான் முருகப்பெருமான்னு சொல்றாங்க. இந்த சூரபதுமன்கிறது யாரு? காசிபர் முனிவருக்கும் அசுரகுல பெண்ணான மாயைக்கும் பிறந்த மூத்த மகன் இவர். இவருக்கு 2 சகோதரர்களும் இருக்கிறாங்க. சூரபதுமன் சிவனை நோக்கி கடும் தவம் இருக்கிறாரு. அதோட பயனா சிவன் இவங்களுக்கு சில வரங்களை அளிக்கிறாரு. என்னன்னா, தன்னை விட வலிமை மிக்கவர்கள் யாருமே இருக்கக்கூடாதுப்பா. இன்னொன்னு, எந்த நினைச்ச நேரத்துக்கு நினைச்ச இடத்துக்கு போகணுங்கிற ஒரு பவர். 3வது சிவன் வழி வந்தவங்களை தவிர வேற யாரும் இவரை அழிச்சிடக்கூடாதுன்ற வரம். இந்த 3 வரத்தையும் வாங்கிட்டு இதுக்கப்புறம் தேவர்கள்ல ஒருத்தரா தொல்லை கொடுத்து சிறைப்பிடிக்கிறாரு. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய தொல்லைகள் அதிகமாக தேவலோகத்துல இருக்கிற தேவர்களுடைய எண்ணிக்கையெல்லாம் குறைஞ்சி தேவலோகமே வெறிச்சோடி போகுது. இதுல இருந்து தப்பி பிழைச்ச சில பேர் சில தேவர்கள் பிரம்மன்கிட்ட போய் முறையிடுறாங்க. பிரம்மன் என்ன சொல்றாருன்னா, இது சிவனால வழங்கப்பட்ட வரம், ஸோ அவர் தான் இதுக்கான தீர்வை சொல்லணும்னு சொல்லி அங்க அனுப்பிச்சு விடுறாரு. அப்பன்னு பார்த்து அவரு தட்சிணாமூர்த்தி கோலத்துல பெரும் தவம் இருக்கிறாரு. இந்த தவத்தை கழிச்சோன்னா நமக்கு மரணம் நிச்சயம்னு நினைச்சு எல்லாருமே அவரோட தவத்தை கலைக்கிறதுக்கு பயப்படுறாங்க. ஒரு வழியா மன்மதனை கூட்டிட்டு நீ காதல் அம்புகளை விட்டு அவரோட தவத்தை கலைன்னு சொல்லி ஒரு ஹெல்ப் கேட்குறாங்க. ஆனா அதுக்கு மன்மதன் ஒத்துக்கல. அதுக்கப்புறம் உலக நன்மைக்காக இதை பண்ணுப்பான்னு சொல்லி அவரை கன்வின்ஸ் பண்ணி அப்புறம் அவரும் ஒரு மனதா காதல் அம்புகளை விட்டு அவருடைய தவத்தை கலைச்சிடுறாரு. தவம் கலைஞ்ச சிவனானவர் தன்னோட மொத்த கோபத்தையும் முன்னிருக்கிற மன்மதன் மேல இறக்கி அவரை பஸ்மமாக்கிடுறாரு. அது மட்டும் இல்லாம சிவனுடைய மற்ற 6 முகங்களான ஈசானம், அகோரம், தத்புருஷம், வாமதேவம், சத்யோஜதம், குறிப்பா முனிவர்களுக்கு மட்டுமே தெரியப்படக்கூடிய ஒரு முகமான அதோமுகம், இந்த 6 முகங்கள்ல இருக்கக்கூடிய நெற்றிக்கண் மூலயமா 6 தீப்பொறிகள் வெளியே வருது. இந்த 6 தீப்பொறிகளுடைய உஷ்ணம் தாங்க முடியாம எல்லாமே தவிக்கிறாங்க. அப்போ அக்னி பகவான் என்ன பண்றாருன்னா, அந்த 6 தீப்பொறிகளையும் தன்னுள்ள அடக்கிட்டு சரவண பொய்கையில இருக்கிற 6 தாமரை மலர்கள்ல போய் விட்டுடுறாரு. அங்க அது 6 குழந்தைகளாக வடிவம் பெறுது. இந்த 6 குழந்தைகளையுமே 6 கார்த்திகை பெண்களை வச்சு குழந்தை பருவத்திலிருந்து குமர பருவம் வரைக்கும் அவங்களுக்கு தேவையான கலையும் கல்வியும் கற்றுத்தர சொல்லி அவங்கள்ட்ட விட்டுடுறாங்க. கலைகள் எல்லாமே கத்துட்டதுக்கு அப்புறமா சிவன் பார்வதியை வந்தடைகிறாரு முருகன். அவர் சூரபதுமனை வதம் செய்வதற்கான காலம் நெருங்கிடுச்சு. இதுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு பார்வதி தன்னுடைய மொத்த சக்தியையுமே வேல் வடிவத்துல மாத்தி முருகன் கையில கொடுத்துடுறாங்க. சிவன் என்ன பண்றாருன்னா, தன்னுடைய பூதகணங்கள் எல்லாத்தையுமே அவருடைய படைக்கு ஹெல்ப் பண்றதுக்கு அனுப்பிச்சுடுறாரு. இவரோட படை தளபதியா யாரை நியமிக்கிறாங்கன்னா வீரவாகுங்கிறவர். இவர் ரொம்ப சிறப்பா போர் புரியக்கூடியவர், அதனால அவரை நியமிச்சிடுறாங்க. ஸோ இப்போ முருகனும் வீரவாகு எல்லாமே தன்னுடைய பூதகணங்கள் படையினர் எல்லாத்தையும் கூட்டிட்டு போர் புரிய போகும்போது முதல்ல சூரபதுமனுடைய சகோதரர்கள் 2வரையும் அதுல ஒருவருடைய மகனான பத்மகேசரியையும் தோக்கடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா முருகன் வீரவாகுவை சூரபதுமன் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக தூது அனுப்புறாரு. ஆனா சூரபதுமன் வீரவாகுவை அலட்சியப்படுத்தி திருப்பி அனுப்பிச்சிடுறாரு. வீரவாகு முருகனோட சேர்ந்துக்கிட்டு போரை அறிவிச்சுட்டு மறுபடியும் சண்டைக்கு போறாங்க. இதோட முடிவுல சூரபதுமனை முருகன் வதம் செய்யல. ஏன்னா முருகனை அவர் சரணாகதி அடைஞ்சிட்டாரு. சரணாகதி அடைஞ்ச சூரபதுமன் அவர் சில வேண்டுகோள் வைக்கிறாரு. சரணாகதி அடைஞ்ச சூரபதுமனோட வேண்டுகோளுக்கு இணங்க அவரை 2 கூறாக்கி, ஒன்று மயிலாக்கி வாகனமாகவும் இன்னொரு கூரை சேவலாக்கி தன்னோட கொடியிலையும் வச்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறமா அவரு தெய்வானைய மணந்துக்கிட்டதாகவும் கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் குறவர் குலத்துல பிறந்த வள்ளிய விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டதாகவும்
சொல்லப்பட்டிருக்குது. வைதிக கதைக்கு அப்படியே நேர் எதிரான பௌத்திக கதை பின்கல நிகண்டு, வீர சோழியம், திருமுருகாற்றுப்படை, சிலப்பதிகாரம், அப்புறம் நாரை குறவஞ்சி, இந்த மாதிரியான பழம்பெரும் நூல்கள்ல இருக்கிற பாடல் வரிகளை எடுத்து காட்டி அயோத்திதாசர் நமக்கு முருகன்றவர் பௌத்த அரசன்னு நம்ம கிட்ட சொல்றாரு. பூங்குறிஞ்சி மலை, இது இப்ப பழனி மலைன்னு அழைக்கப்படுது. இந்த பூங்குறிஞ்சி மலையை ஆண்டு வந்த அரசன் தான் மருகன். இவருடைய ஒய்ஃப் கங்கை. இவங்க 2 பேருக்கும் வைகாசி மாசம் விசாக நட்சத்திரத்துல ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. இந்த குழந்தைய சரவண சங்கத்துல இருக்கிற அரிஹத்துகள், அதாவது பௌத்த துறவிகள் கிட்ட கல்வி நூல்களும் கலைகளும் கற்பிக்குமாறு ஒப்படைச்சிடுறாங்க. அவங்க குழந்தையில இருந்து அந்த குழந்தைய குமரனாகிற வரைக்குமே நல்ல நூல்களையும் நல்ல ஒரு கலைகளையும் அரசனாகிறதுக்கான எல்லா திறமைகளையும் வளர்த்து விடுறாங்க. அது இல்லாம பௌத்த அரசர்களுக்கு சொல்லப்படுற சில சூத்திரங்களையும் சொல்லி தந்துடுறாங்க. ஒன்ஸ் அவர் எல்லாத்தையும் கத்துக்கிட்டு வரும்போது அரண் பட்டம் பெறார். அரண்னா ஒன்றும் இல்லை, அரச பட்டம். அரச பட்டம் பெற்றதுக்கு அப்புறமா தெய்வானைய மணந்து அவங்கள அரசியாக்கிடுறாங்க. இன்னொரு மலையில வாழ்ந்துட்டு இருக்கிற வள்ளியம்மன்கிற ஒரு அழகிய மங்கை மீது மையல் கொள்றாரு, அதாவது காதல் கொள்றாரு. இந்த காதலின் வெளிப்பாடா அவங்கள அடையணுங்கிறதுக்காக ஒரு வியாபாரி போல வேடமிட்டுட்டு அதை முயற்சி பண்ணி பார்க்குறாரு. அது தோல்வி அடைஞ்சிருது. இப்ப என்ன பண்றாருன்னா, பௌத்த அரசர்களுக்கு சொல்லப்பட்ட சூத்திரங்களை வச்சு அவர் ஒரு வானூர்தியை உருவாக்குறாரு. அது ஒன்றும் இல்லை, மயில் ஊர்தி வாகனம். இந்த சூத்திரங்களால உருவாக்கப்பட்ட மயில் ஊர்தி வாகனங்களை எடுத்துக்கிட்டு வள்ளியம்மன் இருக்க இடத்துக்கு போய் அவங்கள அழைச்சிக்கிட்டு தன்னோட அரண்மனை சேர்றாரு. இந்த மயிலூர்தி வாகனம் அரக்குனாலையும் மெழுகு நூல்னாலும் ஒரு மயில் போன்ற ஒரு வடிவத்தை கொடுத்துடுறாங்க. அதே மாதிரி ரெக்கைகளும் அதுக்கு வடிவமைச்சிடுறாங்க. தவிர இதுல மஞ்சளும் அரக்கும் சேர்ந்து கலந்ததுனால இந்த ஊர்திக்கு பேரு மங்கை அப்படின்னு சொல்றாங்க. இந்த மயில் ஊர்தி வாகனத்தை முருகன் மட்டும்தான் யூஸ் பண்ணாரான்னு கேட்டா கிடையாது. 50 காப்பியங்களுள் ஒன்றான சீவக சிந்தாமணி நூல்ல பாடல் வரி 234 இருந்து 239 வரைக்கும் சச்சிதானந்தன்ற ஒரு பௌத்த அரசனும் தன்னுடைய மனைவிக்காக ஒரு மயில் ஊர்தியை உருவாக்குனதா குறிப்புகள் சொல்லப்படுது. எதிர் நாட்டுக்காரங்க தன்னோட நாட்டை ஆக்கிரமிப்பு பண்ணும்போது தன்னோட கர்ப்பிணி மனைவியை தப்பிக்க வைக்கிறதுக்காக மயிலூர்தியை பயன்படுத்தியதா அதுல குறிப்புகள் சொல்லப்படுது. ஆக மயிலூர்தி வாகனம்ங்கிறது சூத்திரங்களால் முறைப்படி செய்யப்பட்ட ஒரு கருவிதான். அது உயிருள்ள மயில் அல்ல. முருகன் உட்பட மற்ற பௌத்த அரசர்களுக்கும் இந்த சூத்திரம் சொல்லப்பட்டிருக்கு. அதனாலதான் அவங்களுக்கு இந்த ஊர்திகளை செய்து அதை உபயோகப்படுத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க. வள்ளியை மணந்து சில காலம் இல்லற வாழ்க்கையில ஈடுபடுறாரு. அதுக்கு பிற்பாடு கலை நூல்களை இன்னும் கத்துக்கிட்டு இன்னும் புலமை வாய்ந்தவரா மாறிடுறாரு. அதுக்கப்புறமா தர்ம சங்கத்துல, அதாவது பௌத்த சங்கத்துல போய் புத்தரை வணங்கி அரசர்களே போற்றும் அளவுக்கு பெரிய அரசராக சிறந்து விளங்க ஆரம்பிச்சிட்டாரு. அயோத்திதாசர் சில விஷயங்களை நமக்கு எடுத்துரைக்கிறார். அதுல என்னன்னா, பௌத்தத்துக்குரிய பல விஷயங்களை வைதிகம் தனதாக்கிக்கிட்டதா சொல்றாங்க. அது என்னென்ன விஷயங்கள் பார்த்தோம்னா, பெயர்கள், சின்னங்கள், சிலைகள், வழிபாட்டிடங்கள், சடங்குகள், இந்த மாதிரி எல்லா விஷயமும் சில சூழ்ச்சிகள் செய்யப்பட்டு வைதிகம் என்ன பண்ணுதுன்னா தன்னதாக்கிக்கிறாங்க. அது தனதாக்கிக்கிட்டதுக்கு அப்புறமா அவங்க என்ன பண்றாங்கன்னா சில விஷயங்களை திரிச்சு பேசுறாங்க. பௌத்தத்துல இருந்த சில விஷயங்கள் மட்டும் இல்லாம நம்ம பயன்படுத்திட்டு வர சொற்கள்லையுமே கொண்டு வந்துடுறாங்க. ஒரு எழுத்து மாறினாலே அதோட அர்த்தமே மாறி போற மாதிரி அமைச்சிடுறாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, திரிகுறள், திரிமந்திரம், திரிவாசகம், திருச்சிராப்பள்ளி. இதுல திரின்ற வார்த்தைய திருவா மாத்திடுறாங்க. அப்போ திருக்குறள், திருச்சிராப்பள்ளி, திருமந்திரம், திருவாசகம்லாம் மாறி போயிடுது. ஸோ இப்போ நம்ம எப்படி தேடி பார்த்தாலுமே இந்த வார்த்தைகள் தான் புழக்கத்தில் இருக்கே தவிர பழைய வார்த்தைகள் நம்மளால பார்க்க முடியறது இல்லை. நூல்களில் மட்டும்தான் இதை நம்ம ரெஃபரன்ஸ் எடுக்க முடியுமே தவிர பயன்பாட்டில் இருக்கிறதுல இது எங்கேயுமே நம்மளால பார்க்க முடியாது. இதே போல அசுரர், ராட்சசர் அப்படிங்கிற உண்மையான அர்த்தம் என்னன்னு நமக்கு மறைக்கப்பட்டிருக்கு. அசுரர்கள்னாலோ ராட்சசர்னாலோ ஒரு கெட்டவங்க, தீய எண்ணம் கொண்டவர்கள், ரொம்ப கொடூரக்காரர்கள்னு சொல்லிட்டு இப்ப நம்ம நம்பிட்டு இருக்கிறோம். அதுதான் நீங்களும் நினைச்சிட்டு இருப்பீங்க. இதுல அசுரருங்கிற வார்த்தைக்கான உண்மையான அர்த்தம் சுராபானம் போன்ற மது வஸ்துக்களை விலக்கி வைக்கிறவங்க, அதை அறவே தொடாதவங்க, அந்த மாதிரியான மக்களை தான் அசுரர்கள்னு சொல்றாங்க. அதே மாதிரி ராட்சசர்கள் அப்படின்றது யாருன்னா ஈகை பண்புடையவங்க, கொஞ்சம் கொடுத்து உதவுறவங்க,
அறிவு தேடல்ல இருக்கிறவங்க, நன்மை தீமை எதுன்னு பகுத்தறிஞ்சு பார்க்குறவங்க, கேள்விகளை முன்வைக்க பார்க்குறவங்க, விரதம் இருக்கிறவங்க, இந்த பண்பு நலன்களை கொண்டவங்களை தான் வந்து ராட்சசன் அப்படின்னு சொல்றாங்க, ராட்சசர்கள் அப்படின்னு சொல்றாங்க. முருகனுக்கு சொல்லப்பட்ட வேறு பெயர்களான, அதாவது அவர் செய்த வினைக்கான வழங்கப்பட்ட பெயர்களை பின்கல நிகண்டுங்கிற நூல்ல வந்து இடம்பெற்றிருக்கு. அதோட விளக்கத்தை நம்மளால பார்க்க முடியும். முருகனுக்கு 6 முகன்னு பெயர் வர்றதுக்கு காரணம் என்ன? பௌத்த அரசனான முருகன் தன்ம சங்கத்துல சேர்ந்து மற்ற எல்லா அரசர்களும் போற்றும் வகையில இருக்கிற கலைநூல் முகம் 1, சித்து நிலை வாய்க்க பெற்ற சிலம்பு முகம் 2, மந்திர யோசனை ஊட்டுகின்ற மதிமுகம் 3, அனைத்து உயிர்களையுமே தன்னுயிர் போல காக்கின்ற சாந்தமானவர்களான அந்தணர்களுக்கு காட்டும் முகம் 4, சாந்த நிலையால அனைவருக்கும் அறிவூட்டுகின்ற சந்திர முகம் 5, மேலும் அவரவர் பக்குவ நிலைக்கு ஏற்ப காட்சி தருகின்ற முகம் 6. இந்த மாதிரி 6 முகங்களை உள்ளடக்கிய ஞான ஆசிரியரா விளங்கியதுனாலதான் முருகனுக்கு 6 முகம் அப்படின்னு பெயர் வந்துச்சு.